உலகெங்கும் வாழும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு ஆத்ம நமஸ்காரம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவுல 2026 ஜூன் மாதம் கடக ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். இந்த ராசி பலன்கள்ல முதல்ல நவக்கிரகங்களுடைய மாறுதல், அதனால நமக்கு என்ன மாறுதல் கிடைக்கும், என்ன பலன்கள் மாறும் அப்படிங்கிறதையும், அடுத்தது கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் தனிப்பட்ட முறையிலே எடுக்கப்பட்ட ஜூன் மாதத்திற்கான சுப நாட்கள் எது, அசுப நாட்கள் எது, யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் நம்ம தனித்தனியா கொடுத்துருக்குறோம். இந்த சுப அசுப நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க ஒரு வேலையை செய்யறப்ப, ஒரு தொழிலை தொடங்குறப்ப, வெளியில போறப்ப இன்னைக்கு நாள் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பொது பலனை பார்க்காம இதுல பார்த்துட்டு இதுல பயணம் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லா நாளும் வெற்றிகரமான நாளா அமையறதுக்கு இது ஒரு வழிகாட்டியா உங்களுக்கு உதவும். சரி, அடுத்தது சந்திராசிரமம். இப்போ ராசி பலன்களை பார்க்கலாம். கடக ராசி நேயர்களுக்கு இது ஒரு அற்புதமான, அதி அற்புதமான செல்வ செழிப்பை வாரி வழங்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு மாதம் தான் இந்த ஜூன் 2026. ஏன்னா உங்க ராசிக்கு சுப லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் முதல் வாரம் விட்டுட்டு 8ஆம் தேதிக்கு மேல உங்க ராசிக்கு வர்றாரு. லாபாதிபதி சுக லாபாதிபதி 4-11 உண்டான ஒரு ராசிக்கு வர்றாரு. அதே சமயம் 1-6 குரு பயிற்சி நடக்குது. குரு உச்சமாகிறாரு. குரு உச்சமாகி உங்க ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு மாதம். குரு சுக்கிர நினைவு, அதி அற்புதமான பலன்கள், எல்லா வகையிலும் தனவரவையும், பொண்ணு பொருள் ஆடை அப்படின்னு எல்லாத்தையும் வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிலையை உங்களுக்கு கொடுக்க போறாரு. அதே மாதிரி உங்க ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தையும், பூர்வபுணி புத்திரஸ்தானையும், குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தையும், கலஸ்தரஸ்தானம், நண்பர்கள், கூட்டத் தொழில், வியாபாரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தையும், பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தையும் பார்வையிடுறாரு. பாக்கியாதிபதி பாக்கிய ஸ்தானத்தையே பார்வையிடுறாரு. அற்புதமான ஒரு நிலை. அதே சமயம் உங்களுக்கு பஞ்சம ஸ்தானத்திற்கும் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான 5-10க்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறார். மாதா இறுதி வரைக்கும் 21/6 வரைக்கும் திக்பலம் அடைஞ்சிருக்கிறார். 5-10க்கு உண்டானவர் செவ்வாய் பகவான் திக்பலம் அடையறதுனால இயந்திர தொழில் செய்யறவங்களுக்கு, யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்யறவங்களுக்கு, நெருப்புல வேலை செய்யறவங்களுக்கு, அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு காலம். இந்த மாதம் உங்களுடைய கல்வி நிலை மிக மிக நன்றாக இருக்கும். அதே 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது, அது ஒரு தனி சிறப்பு. ஏன்னா கெட்டவன் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோகம் தான் சொல்லுவோம். அப்ப 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு திடீர் தனவரவையும், திடீர் வெளிநாட்டு பிரயாணங்களையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் முதல் 2 வாரங்கள் லாபஸ்தானத்துக்கார், தனாதிபதி லாபஸ்தானத்துக்கு. அப்ப அரசு சார்ந்த ஆதாயம் பெறவங்க, அரசு சார்ந்த தொழில் செய்யறவங்க, தந்தைகிட்ட இருந்து உதவி எதிர்பார்க்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பலன்களையும், பூர்வீக சொத்துக்கள் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சுமூகமா முடியும். 15ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் 12ஆம் இடத்துக்கு வர்றார். அதே சமயம் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் 12ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவானும் 12ஆம் இடத்துல ஆட்சி ஆகியிருக்கிறது. அதனால புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுறது, டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுறது, காலி நிலம் வாங்குறது விற்கிறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நண்பர்கள் விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். வியாபாரத்துல கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் வீண் விரயங்களா போயிடும். நம்ம தான் பார்த்து உஷாரா இருந்துக்கணும். 12ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால மருத்துவ செலவுகள் சிலருக்கு வர்றக்கும்
வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து உங்க ராசிக்கு 7ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு. அப்ப 9ஆம் இடம் அப்படிங்கிறது எல்லா வளங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையில சனி பகவான் அமர்ந்திருக்காரு. அதனால சனீஸ்வர பகவானை வழிபடுறதும், சபரிமலை ஒரு முறை சென்று விட்டு வர்றதும், அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு, அல்லது நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய எல்லை காவல் தெய்வங்களை வழிபடுறது, குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் நீங்க செய்யறப்ப இதுல எது முடியுதோ அதை நீங்க செய்யறப்ப தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. எல்லாம் உங்களுக்கு வெற்றிகரமா, அதுவும் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதமா தான் அமைந்திருக்கு. எல்லா செல்வ வளங்கள் குறைவில்லாம வண்டி வாகன யோகங்கள், குழந்தைகள், திருமண தடை எல்லாம் சுட்டி தவிட்டு தொழிற்சானம், சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு அற்புதமான ஒரு நிலை. இப்படி எல்லாமே வெற்றிகரமா இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு நல்ல மாதம். 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால விநாயகர் வழிபாடு தனவரவை தடுக்காம உங்களுக்கு காப்பாத்தி கொடுக்க கிடைக்கிறதுனா உங்க குடும்பத்துக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஏன்னா தனாதிபதி ஏற்கனவே லாபஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். அப்ப கற்பக விநாயகரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரி, இப்போ கடகராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் சுப அசுப நாட்களை பார்க்கலாம். புனர்பூசம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜூன் 2, 4, 6, 10, 13, 15, 16, 18, 20, 22, 24, 27, 29. அசுப நாட்கள் ஜூன் 8, 11, 19, 21, 23. யோக நாட்கள் ஜூன் 2, 4, 29. பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜூன் 1, 3, 5, 8, 11, 14, 16, 17, 19, 21, 23, 25, 28, 30. அசுப நாட்கள் ஜூன் 9, 12, 20, 22, 24. யோக நாட்கள் ஜூன் 3, 5, 30. ஆயில்ய நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் ஜூன் 2, 4, 7, 9, 11, 15, 17, 18, 20, 22, 24, 26, 29. அசுப நாட்கள் ஜூன் 10, 13, 21, 23, 25. யோக நாட்கள் ஜூன் 4, 6. சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னா 6, 6, 26 இரவு 7 மணியிலிருந்து 9, 6, 26 அதிகாலை 3:30 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமங்கள். நன்றி நிலை. இதுல சில தினங்கள் விடுபட்டிருப்போம். அது மத்தியம பலன்களை தரதுனால நம்ம அதை பெருசா எடுத்துக்கல. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.